என் அன்பிற்குரிய கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய நேரடி பார்வை. மற்றவங்களுக்கெல்லாம் சனி பகவான் அப்படி பார்க்குறாருங்க, இங்கே இருக்காருங்க, அதெல்லாம் சரி. இப்போ கண்டகச்சனி 6ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் இடத்துல நேரடி பார்வை கன்னிராசிக்கு. ஒரு கை பார்த்துருவோமான்னு கேட்குறாரு. ஐயா உஷாரு, ஐயா உஷாரு, ஓரஞ்சார உஷாரு நாங்கள் பாருங்க. அதுதான் கன்னிராசிக்காரங்க. எல்லா சாமியும் கும்பிட போகிறோம்னா நேருக்கு நேரம் நின்று கும்பிடணும். ஒரு குரு பகவானை கும்பிடுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, நேரம் நின்றுக்கிட்டு குருவே என்னை காப்பாற்றுங்க. ஆனால் சனி பகவானை கும்பிட போகிறீங்க, சனியே என்னை காப்பாற்று அப்படின்னு நேரம்னா உங்கள் மேலே ஏறிடுவார். அப்போ என்ன பண்ணணும்? சனி பகவானை சைடில் இருந்து தான் கும்பிடணும். இதை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிடணும். சைடில் இருந்து சனி பகவானை கும்பிட்டுக்கிட்டா உங்களை பிடிக்க மாட்டார். அதுக்காக தான் நம்ம நிற்கும் போதே பக்குவமாக நிற்கணும்ல. நம்ம இன்னொரு பக்கம் பாருங்க, கோயில்களில் வழிபாடு செய்கிற போது கோயிலுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்கணும். கோயிலில் மடப்பள்ளி இருக்கு பாருங்க, கன்னிராசிக்காரங்க புரிஞ்சுங்க. மடைப்பள்ளிக்கு அரிசி, வெல்லம், பருப்பு போன்றவற்றையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் ராசியை பார்க்கிறார். ராசியை சனி பகவான் பார்க்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ்ல கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அன்ரெஸ்டா இருப்பாங்க, ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க, நெஞ்ச பிடிப்பாங்க. என்னையா இது பிஸ்னஸ் கூட நான் எப்படி பண்றது, எனக்கு பதட்டமால இருக்கு அப்படிம்பாங்க. அப்படி கன்னிராசிக்காரர்கள் பலருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் புரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு இருக்கு, அது மறுக்க முடியாது. ஏங்க பிஸ்னஸ் பார்ட்னர் சரிங்க, லைஃப் பார்ட்னர் கதையை சொல்லுங்க. லைஃப் பார்ட்னர் இப்போவுமே பாருங்க, இந்த கார்னர் ராசி இருக்கு பாருங்க, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். யார் சொல்லியிருக்காங்க எனக்கு லைஃப் பார்ட்னர் நல்லா அமைஞ்சிருக்காங்கன்னு? யார் சொல்லியிருக்காங்க? எல்லாருக்குமே திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு 7வது ஸ்தானம் பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்தில் போய் சனி உட்கார்றாருன்னா திருமணஸ்தானமும் அதுதான். அப்போ கட்டிய லைஃப் பார்ட்னர் உங்க கணவன் இல்லாட்ட உங்க மனைவி, அவங்களோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்ல, எங்கிட்ட இருந்து நிம்மதி வரும், அவங்களால பிரச்சனை இருக்கும். அப்ப 20 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைச்சா கன்னிராசி மாணவர்கள் வாய்ப்பு உண்டு. ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிறவங்க அடுத்த மாநிலத்தில் போய் படிக்க நிற்கிறீங்களா, வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, 20லேருந்து 40 வயசில் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. பிஸ்னஸ்க்கு பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். நல்லா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு எனக்கு இந்த பிஸ்னஸ் ஒத்து வரலைன்னு சில சமயம் விலகி போயிடுவாங்க. அப்போ பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. கணவன் மனைவி உறவில் அப்பப்போ எரிமலை எப்போது வெடிக்கும்னு வெடிக்கத்தான் செய்யும். அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் குணத்தை அமைதிப்படுத்திக்கிடணும். எக்காரணம் கொண்டு மனைவியை குறை சொல்வது, கணவனை குறை சொல்வது, இதெல்லாம் கன்னிராசிக்காரங்க பண்ணக்கூடாது. சனியுடைய நேரடியான 7ஆம் பார்வை. இப்போ சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்க போறாரு. பாக்கியத்தை சனி பகவான் பார்க்கறது யோகம். வெளிநாடு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு, எல்லாமையும் வெளிநாடு வாய்ப்பு. அதே நேரத்தில் அப்பாவுக்கு உடல்நல பாதிப்பு தரும், அம்மாவுக்கு உடல்நல பாதிப்பு தரும். கர்மச்சனி தான் பாதிப்பை கொடுக்கும்னு நினைக்காதீங்க. 7ல் சனி வரும்போதும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உடல்நல பாதிப்பை கொடுக்குது. கூடுதல் கவனமாக தான் கன்னிராசிக்காரங்க இருக்கணும். கன்னிராசிக்காரர்கள் யாரால் வாழ்வார்கள்? பொதுவாக 2ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனால் வாழ்வார்கள். மகாலட்சுமியை யார் வழிபடுகிறார்களோ அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய லாபம் உண்டு. கட்டிய மனைவியை யார் ஆராதிக்கிறார்களோ, மனைவி சமையல் செய்து போட்டால் புகழணும், அந்த சமையலை குறை சொல்லக்கூடாது. மனைவி சேலை அணிந்தால் பாராட்டணும், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை பாராட்டணும். இதெல்லாம் கன்னிராசிக்காரங்க பண்ணணும். பண்ணினா வாழ்க்கை நல்லா இருக்கும். சுக்கிரனை புகழுங்கள், உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு 7ல் சனி உட்காந்துட்டு உங்களை பார்க்கும்போது லைஃப் பார்ட்னர்கிட்ட பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். கன்னிராசிக்காரங்க ஒரு பெரிய வெற்றியை பெறணுங்க. எனக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிகளே கிடைக்குங்கிறோம். 6ஆம் இடத்துலையும் சனி 7ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதுங்கிறோம். அதெல்லாம் சரிங்க, ஆனால் எனக்கு பெரிய வெற்றிகள் வரணுங்க. நான் யாரை வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னால் திருவையாறு ஆட்கொண்டாரை வழிபடணும். திருவையாறு கோயிலுக்கு போனீங்கன்னா ஆட்கொண்டார் இருக்கிறார், அவருக்கு குங்கிலியம் வாங்கி போட்டு வழிபாடு செய்யணும். ஆட்கொண்டாருக்கு குங்கிலியம் வாங்கி போட்டு வழிபாடு செய்யணும். குங்கிலியம் வாங்கி போட்டு வழிபாடு செய்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுள் கண்ணங்கள் விலகும், துன்பங்கள் விலகும், நன்மைகள் பெருகும். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், ஏழைகள் அவங்க படுப்பதற்கு படுக்கை, போர்த்தி கொள்வதற்கு போர்வை, கம்பளி வாங்கி கொடுப்பது, இதையெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் செய்தால் சனியினால் துன்பங்கள் இல்லை, இன்பங்கள் உண்டு, வாழ்க்கையில் வெற்றி உண்டு. யங்ஸ்டர்ஸுக்கு நினைத்த வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. இது மிகுந்த நன்மை உங்களுக்கு வரக்கூடிய நல்ல நேரமாக நீங்கள் ஆக்கிக்கிட முடியும். கன்னி ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.